ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. பாத்ரூமில் இருக்கக்கூடிய பக்கெட் ஆகட்டும், மக்கு, ஸ்டூலு எதுவாக இருந்தாலும் உப்புக்கரை படிஞ்சிருக்கு அப்படின்னா, நான் சொல்கிற இந்த ஒரு பொருள் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா மேஜிக் மாதிரி உப்புக்கரை காணாமல் போயிடுங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் டேரெக்டாக செஞ்சே காட்டுறேன் பாருங்கள். உப்பு தண்ணி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பாத்திரத்துலேயும் உப்பு கரை படிய தாங்க செய்யும். இந்த பக்கெட்டை தான் நான் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். இந்த பக்கெட் கிட்டத்தட்ட நான் க்ளீன் பண்ணி 6 மந்த்துக்கு மேலேயே ஆகுது. ஒவ்வொரு டைமும் நம்ம வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சு க்ளீன் பண்ணாமலே விட்டுட்டேன். நிறைய பேருக்கு உப்பு கரையை போக்குறதுக்கு நிறைய டிப்ஸ் தெரியும். தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. தெரியாதவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே வச்சுருந்தேன். வீடியோ எடுக்கவும் முடியல, தம்பியை வச்சுட்டு வீடியோ எடுக்க முடியாது. அதனால் மாமாவும் இல்லைங்கிறதுனால இன்றைக்கி இட்லி ஊற்றிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மாவு மீந்துச்சு. சரி, இதை அப்படியே க்ளீன் பண்ணி காட்டிடலாம், வீடியோ எடுத்துடலான்ட்டு மாமா விட்டு தான் வீடியோ எடுக்க சொன்னேன். இது கிட்டத்தட்ட இட்லி மாவு ஒரு அரை கப்பு மேஜிக் மாதிரி போகும். ஒரு பொருள்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொருள் தான் இட்லி மாவு. ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வச்சு இந்த ஒரு பக்கெட் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த பக்கெட் ஃபுல்லாக தண்ணி அடித்து ஈரமாக்கிக்கிறேன். இது ரொம்ப காஞ்சி போயிருக்கு. அதில் பிடிக்காது மாவு அப்படிங்கிறதுனால தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இட்லி மாவை எடுத்து நம்ம பாத்திரம் விளக்கும்ல அதேமாதிரி ஃபுல்லாக தடவி விட்டுக்கலாம். தடவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா உப்பு கரை காணாமலே போயிடுங்க. இல்லை நாள்பட்ட வருஷ கணக்கில் க்ளீன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஒரு தடவை வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போகாது. ஒரு 2லேருந்து 3 டைமாவது நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா தான் வாஷ் பண்ணிங்கன்னா 2-3 டைமாவது இந்த மாவு போட்டு தேய்ச்சி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தேய்ச்சிங்க அப்படின்னா தான் போகும். ஏன்னா ரொம்ப நாள் உப்புக்கரை இல்லையா, போகிறதுக்கு கொஞ்சம் நாளாகும். கம்மியான உப்புக்கரை அப்படின்னா ஒரு தடவை வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலே போயிடும். இந்த டிப்ஸ் இல்லாமல் இன்னொன்று நான் அடிஷ்னலாக சொல்கிறேன். என்னென்னா, இப்போ பாத்ரூமில் சிங்க்லலாம் உப்பு கரை படிஞ்சிருக்கும். அந்த மேலே கிச்சன் டாப்பில் அப்புறம் பாத்ரூம்லலாம் கீழே படிஞ்சிருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பாத்ரூம் கிளீனர் டோமேக்ஸ், ஹார்பிக் அந்த மாதிரி நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ ஓகே தான், அது கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் அந்த பாத்ரூம் கிளீனரும் அப்புறம் லெமன் சொல்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, வீட்டில் நம்ம சமைக்கிறோம்ல சமையலுக்கு உப்பு, அந்த உப்பு தான் அது ஒரு 2 ஸ்பூன். கல் உப்பாக இருந்துச்சுன்னா கரையிறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் தூள் உப்பே யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. அதை யூஸ் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் உப்பு கரை படிஞ்சிருக்கோ அங்கெல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஸ்க்ரப்பர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடாது. சும்மா தேய்ச்சிட்டு அது ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கு அப்புறமா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே உப்பு கரை சூப்பராக போகும். இது நான் ஒரே ஒரு பொருள் வச்சு அப்படிங்கிறதுனால நான் இது செஞ்சு காட்டியிருக்கேன். அது நீங்கள் பண்ணலாம். அது ஒரு 3 பொருள் சேர்க்கணுங்கிறதுனால நான் சொல்கிறேன். வேணும்னா யூஸ் பண்ணி பாருங்கள், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு 2 நிமிஷத்துக்கு நான் வெயிட் பண்ணலைங்க. வீடியோ எடுக்கணுங்கிறதுனால லேட் ஆகுன்ட்டு நான் உடனே கழுவிட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா சூப்பராக போயிடும். இப்போ ஃபுல்லாக பக்கெட்டு ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிட்டேன். ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இது நான் வீடியோக்காக ஒரு தடவை நான் வாஷ் பண்ணேன், சூப்பராக க்ளீன் ஆகிட்டேன் அப்படின்லாம் நான் போயெலாம் சொல்லவே இல்லை. ஒரு தடவை ஏன்னா 6 மாதத்துக்கு உப்பு கரை ஒரு டைமில் க்ளீன் ஆகும்னா மேலே வேணால் ஆகும். உள்ளே நல்லா படிஞ்சு போயிருக்கு பாருங்கள், அது போகலை. நான் ஒரு தடவை வாஷ் பண்ணல. வெளியில் அப்புறம் உள்ளுக்குள்ளெல்லாம் ஒரு தடவை தான் மாவு போட்டேன். உள்ளே பாட்டம் அடியில் நல்லா பிடிச்சி போயிருந்துச்சுங்கிறதுனால நான் 2வது டைம் போட்டு வீடியோ லென்த்தாக போகணும், அது நான் வீடியோ எடிட் பண்ணிட்டேன். உள்ளே 2வது டைம் நான் போட்டு திரும்ப ஊற வச்சு நான் அது பண்ணேன். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நான் 2 நிமிஷம்லாம் வெயிட் பண்ணலை, உடனே பண்ணிட்டேன். 2வது தடவை கீழே போடுறதுக்காக மட்டும் ஒரு 2-3 நிமிஷம் 2வது டைம் போட்டு 3 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க க்ளீன் பண்ணினேன். உடனேலாம் டக்குன்னு போகல. அதே மாதிரி மேலே நான் உள்ளே காட்டுறேன் பாருங்கள், அதையுமே லைட்டாக இருக்கும். ஏன்னா அது 6 மாதத்துக்கு கரைங்கிறதுனால இருக்கும். இங்கே காட்டுறேன் பாருங்கள். ஒரு தடவையிலே 6 மாத கரை டக்குன்னு போகுதுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். 2 டைம் வாஷ் பண்ணால் தான் போகும். காட்டுறேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், 2 டைம் நான் பண்ணிட்டேன். அது வீடியோ எடிட் பண்ணிட்டேன் லென்த்தாக போகும்னு சொல்லிட்டு. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்குமே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் ரிசல்ட்டாக இருக்கும். மேஜிக் மாதிரியாக தாங்க இருக்கும். அது உள்ள லைட்டாக தெரியுது. இன்னொரு டைம் நான் வாஷ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.